உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பெரிய காரியமும் செய்யல. பாரு ராதா, நேத்து உன் வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நாள்னு எனக்கு தெரியும். அத பத்தி இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. ஒரே நாள்ல உன் அம்மா உனக்கு கிடைச்சாங்க. அம்மாவா? அடுத்த நிமிஷமே அவங்கள நீ எழுந்துட்ட. ஆனா அப்படி இருந்தும் கூட உன்னோட கவனம் குஷி மேல மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் இரு மோகன், நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலப்பா. என்ன ராதா ஆச்சு? யாராவது என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும். நீங்க எல்லாரும் என்னோட குடும்பம். அதனால இத தெரிஞ்சுக்கிற உரிமை உங்க எல்லாருக்கும் இருக்கு. நாங்க பனாரஸ்க்கு போயிருந்தப்போ அங்க கௌரி சங்கர், எங்க ஓடுறீங்க? முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு ராதாவுக்கு என்ன உறவு? சொல்லுங்க ராதா, உங்களுக்கு என்ன வேணும்? அவளை பெத்து தொலைச்சிட்டேன், போதுமா? உன்னை பெத்தெடுத்தது நான் தான். ஆனா உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. உங்க வாழ்க்கையோட உண்மை அது. அத நீங்க என்ன என்னாலேயே என்னைக்கும் ஏத்துக்க முடியாது. நான் உங்களோட இறந்த காலம். நிச்சயம் உங்க வாழ்க்கையில யாராவது வருவாங்க. அவங்க உங்களோட எல்லா தவறுகளுக்கும் தண்டனை கொடுப்பாங்க. இது ஒரு பொண்ணு மனசார கொடுக்கிற சாபம். பன்னெண்டு அடிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு தாமினி. 12 மணிக்கு அப்புறமா அந்த பிசாசுக்கு சக்தி வந்துருமே. சொல்றத கொஞ்சம் கேளு தாமினி. முடிஞ்சா கொஞ்சம் ஹெலிகாப்டருக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? இந்த வீட்டை விட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் சீக்கிரமா ஓடிடணும் தாமினி. இல்லனா அந்த பிசாசுக்கு சக்தி வந்துருச்சுன்னா நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. நம்மள துணி துவைக்கிற மாதிரி அடிச்சு துவைச்சு காய போட்டுருவா தாமினி. தயவு செஞ்சு போயிடலாமா? அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருப்போமா இல்லையானே தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நாம அந்த மாதிரி திடீர்னு கிளம்பி போனா எல்லாமே வீணாயிடும். அவன் நம்ம 2 பேர் பேரையும் சொல்லல. அது வரைக்கும் நமக்கு நல்லது தானே. சொல்லியிருந்தாதான் நம்ம மாட்டியிருப்போம். ஐயோ தாமினி, நம்ம பேரு வேணா கெட்டு போகாம இருக்கலாம். ஆனா நம்ம பேருக்கு முன்னாடி லேட்டுன்னு போடுறதுக்கு அந்த பிசாசு என்ன வேணாலும் செஞ்சிருவா. நம்ம கிட்ட டைமே இல்ல தாமினி. நம்மள யாரும் காப்பாத்த மாட்டாங்க. அவ உயிரை எடுத்துருவா. வா, இங்க இருந்து போயிடலாம், சீக்கிரம் வா. நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ செத்து தொலை. நான் கண்டிப்பா இங்க இருந்து போக தான் போறேன். நீ நல்லா மாட்டிக்கோ. அம்மா, ஐயோ, காப்பாத்துப்பா என்ன. அம்மா தான் எனக்கு இருக்கிற ஒரே பார்ட்னர். நான் செய்யற எல்லா விஷயத்திலயும் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க இங்க இருந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் என் வேலை எதுவுமே நடக்காது. இவங்களை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தணும். எப்படி? ஒரே நாள்ல எனக்கு என்னோட அம்மா கிடைச்சாங்க. அடுத்த நிமிஷமே என்னை விட்டு விலகிட்டாங்க. ஆனா ஒரு அம்மாவால பொண்ணுகிட்ட எப்படி இப்படி பேச முடியும்?
என்னால இதெல்லாம் நம்பவே முடியலையே ராதா. மயூரி உன்னோட அம்மாவா? இல்ல இல்ல இல்லைங்கம்மா, அவங்களோட எனக்கு எந்த உறவும் இல்ல. அது ஒருவேளை எனக்கு எப்பவுமே அம்மா இருந்ததில்ல போல. உங்ககிட்ட நான் எப்பவுமே என்னோட அம்மாவை பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் வருத்தம். எங்க அம்மாக்கு என்னால பெருசா எந்த சேவையும் செய்ய முடியல. என்ன பேசிட்டு இருக்க நீ? இதெல்லாம் ரொம்ப தப்பு ராதா. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. நீதானே ராதா என்கிட்ட சொல்லியிருக்க நான் உனக்கு அம்மா மாதிரின்னு. என்னைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட பொண்ணு, நான் உன்னோட அம்மா. ராதா, நீ உன்னோட அவ்வளோ பெரிய வலிய மறந்துட்டு வெறும் குஷியை பத்தி மட்டுமே கவலைப்பட்டிருக்க. இவ்ளோ சகிப்புத்தன்மை, இவ்ளோ தைரியம், இவ்ளோ சுயநலமில்லாத எண்ணம் ஒரு தாய்க்கு மட்டும்தான் இருக்க முடியும் ராதா. நிஜமா ராதா, உன்னை விட ஒரு நல்ல அம்மா என் குஷிக்கு கிடைக்கவே முடியாது. அழாத. போதும் ராதா, இவ்வளவு நேரம் நீ அழுததுல போதும். இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னைக்கு யாருமே அழக்கூடாது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நான் ரொம்ப பெரியவளாயிட்டேன்ல. சோ நான் உன்கிட்ட இருந்து gift வாங்க மாட்டேன், உனக்கு gift கொடுப்பேன். என்ன சொல்ற குஷி நீ? இன்னைக்கு உனக்கு தானே பிறந்த நாள். அப்ப நான் தான் உனக்கு பரிசு கொடுக்கணும். என்னால எப்படி உன்கிட்ட பரிசு வாங்க முடியும்? இல்ல இல்ல ராதா, நான் நிஜமாவே உனக்கு gift கொடுப்பேன். ஆமா, குஷி ராதாவுக்கு கண்டிப்பா gift கொடுத்துதான் ஆகணும். ஆனா அம்மா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. ராதாவுக்கு gift கிடைச்சே ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.